ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். கடந்த 2 நாளா கோயம்புத்தூர்ல இருக்க சூலூர் ஏரியால ஒரு 10 வயது சிறுமிக்கு நடந்த கொடூரமான நிகழ்வை பத்தி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அந்த கிரைம் கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த கிரைம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லா பெற்றோர்களும் தங்களோட குழந்தைகளை பாதுகாப்பா வளர்க்கறதுக்கு தான் முயற்சி பண்றோம். அப்படி இருந்தாலும் சில முக்கியமான தகவலை நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துடுறோம். அந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி கிரைம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பெத்தவங்க பல முக்கியமான விஷயங்கள் அந்த கிரைம்ல இருந்து கத்துக்க போறோம். அதுவும் நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி வளர்க்கணும், ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பலவிதமான முக்கியமான விஷயங்களை இந்த வழக்கோட இறுதியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க பேரண்டா இருந்தாலும் சரி, இல்ல ஃபியூச்சர்ல குழந்தை பெத்துக்கலாங்கிற மாதிரி ஐடியால இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கோயம்புத்தூர்ல இருக்க சூலூர் அப்படிங்கிற ஏரியால பாரதிபுரம் பக்கத்துல பள்ளப்பாளையம்ங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அருணகிரிநாதர் ஸ்ட்ரீட்னு ஒரு பக்காவான மிடில் கிளாஸ் பீப்புள் வசிக்கிற ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல கடந்த 20 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பதிகள் குடிபெயர்ந்து வர்றாங்க. அவங்க சாதாரணமா கூலி வேலை பார்க்குற தொழிலாளிகள், அதுவும் அன்றாடம் வேலை செஞ்சாதான் அவங்க சாப்பிடவே முடியும் அப்படிங்கிற கடினமான சூழ்நிலையில தன்னோட சொந்த ஊரை விட்டு இந்த குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு நபர் இங்க ஒரு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்டர்ட்ட வாங்கி கொடுத்ததுனால ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் இந்த அருணகிரிநாதர்ங்கிற ஸ்ட்ரீட்டுக்கு வந்து குடிபெயர்ந்து வர்றாங்க. இந்த தம்பதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கணவர் வந்து வேலை பார்க்குறாரு. காலையில கிளம்பி போனா சாயங்காலம் தான் வருவாரு. அவங்க மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. பக்கத்துல அப்பப்ப சின்ன சின்ன வேலையை பார்த்துப்பாங்க. இந்த தம்பதிகளுக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்கு. முதல் குழந்தை வந்து 10 வயசுல ஒரு சிறுமியும், ரெண்டாவது ஒரு ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா தெரியல. சோ மொத்தம் இந்த 2 குழந்தைகள் இருக்கு. ஜெனரலா ஒரு ஏரியாவை விட்டோ இல்ல ஒரு ஊரு விட்டு ஊரு வரும்போது புதுசா ஒரு இடத்துல அங்க இருக்க பீப்புளோட நம்ம ஜெல் ஆகுறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். அதுவும் இந்த தம்பதிகள் இந்த ஏரியாவுக்கு குடிபெயர்ந்து வந்து 20 நாள் தான் ஆகுதுங்கிறதுனால அந்த ஏரியா மக்கள் அவ்வளவோ பரிச்சயம் கிடையாது. பக்கத்துல இருக்க ஒரு 1-2 வீட்டுக்காரங்க மட்டும்தான் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. பட் அதே டயத்துல இந்த மனைவி எப்பெல்லாம் வீட்டு வேலை பார்க்குறாங்க, அவங்க கணவர் வெளியில வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தன்னோட 2 குழந்தைகளையும் தன்னோட வீட்டு வாசல்ல தான் விளையாட விடுவாங்க. ஒன்று இந்த 2 குழந்தைகளுமே விளையாடுவாங்க, இல்லை பக்கத்தில் இருக்க குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து விளையாடுவாங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப சேஃபாக தான் இருந்திருக்கு. இவங்க என்னதான் புதுசா வந்தா கூட ஒரு டைம் கூட ஐயோ இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்தா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை இந்த தம்பதிகளுக்கு கொடுத்ததே இல்லை. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில 2 நாளைக்கு முன்னாடி மே மாசம் 21ஆம் தேதி 2026ஆம் வருஷம் இந்த பெண்மணி உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட 2 குழந்தைகளும் வெளியில விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க கணவர் வேலைக்கு போயிட்டாரு. அப்போ இந்த வீட்டு பெண்மணி என்ன பண்றாங்க, தன்னோட மூத்த குழந்தை 10 வயது சிறுமி கிட்ட ஒரு மளிகை கடை இருக்கு, அங்க போய் சில திங்ஸ் வாங்க சொல்லி சாயங்காலம் 5 மணிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி 5 மணிக்கு கடைக்கு போன சிறுமி நெடுநேரமாகியும் வீடு திரும்பல. இவங்க அந்த குழந்தைய வந்து கடைக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் உள்ள வேலை பார்க்கறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஏன் இந்த குழந்தை என்ன வரலன்னு வெளியில வந்து பார்த்தா அப்பவும் அந்த குழந்தை வரல. சோ இவங்களும் சிறிது நேரம் வெயிட் பண்ணி பார்க்கறாங்க. அப்புறம் இவங்களே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முடியல. வேலைக்கு போன அவங்க கணவருக்கு தகவல் கொடுக்கப்படுது, அவரும் வர்றாரு. அப்ப 2 பேரும் சேர்ந்து தேடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்கறாங்க. பட் எல்லாரும் சொல்ற ஒரே பதில், அந்த 10 வயது சிறுமியை நாங்க பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ பதற்றமான இந்த தம்பதிகள் அதே நாள் சாயங்காலம் 8:30 மணிக்கு 100 அப்படிங்கிற போலீஸ் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. எங்களோட சிறுமி மிஸ் ஆயிட்டான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டும் பதிவு பண்றாங்க. சோ இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் 2-3 போலீஸ் ஆபீசர் வர்றாங்க. அவங்களும் பக்கத்துல விசாரிக்கிறாங்க. சோ 8:30 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. 10 மணிக்கு வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு போலீஸ் ஆபீசரும் இந்த குழந்தையை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜெனரலா நம்ம எல்லா மிஸ்ஸிங் கேஸ்லயும் பார்த்திருப்போம். ஈவன் அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, இல்ல டீனேஜ் பொண்ணா இருந்தாலும் சரி, எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் சொல்ற விஷயம் 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, அவங்க திரும்ப வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த கேஸ்ல அப்படி இல்லாம போலீஸ் ஆபீசர் ரொம்ப சீரியஸா எடுத்து அந்த சிறுமியை உயிரோட கண்டுபிடிக்கணுங்கிற நோக்கத்துல இரவோடு இரவாக 5 ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி நைட்டு ஃபுல்லா அந்த குழந்தையை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு டீமுக்கும் வந்து ஒரு ரோல் கொடுக்கப்படுது. சில டீம் வந்து பாத்தீங்கன்னா வீடு வீடா போய் கதவை தட்டி விசாரிப்பாங்க. சில டீம் அங்க இருக்கிற சிசிடிவி காட்சிகளை விசாரிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு அன்னோன் பர்சன் வந்தானா அப்படிங்கிற மாதிரி விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை கூட விளையாடிட்டு இருந்த மற்ற குழந்தைகளை விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி அந்த 5 ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏரியால இந்த சிசிடிவி கேமராவை ஹேண்டில் பண்ற டீம் பார்க்கும்போது, ஈவன் அந்த தெருவிலையும் சரி சுத்தி இருக்க ஏரியாலையும் பார்க்கும்போது மொத்தம் ஒரு 250 300 கேமராவை ஐடென்டிஃபை பண்ணி அந்த 300 கேமரா
கேமரால இருக்க ஃபுட்டேஜையும் எடுக்கிறாங்க. இந்த குழந்தை காணாம போன அந்த சாயங்காலம் 5 மணிலேருந்து இந்த தெரு வழியாகவோ இல்லை இந்த தெருவை அக்சஸ் பண்றதுக்கு யாரு வந்தாலோ அப்படின்னு எல்லா கேமரால இருக்க ஃபுட்டேஜையும் செக் பண்றாங்க. உண்மையிலேயே ஒரு 250-300 கேமரால இருக்க ஃபுட்டேஜை செக் பண்றது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ காவல்துறை அதிகாரிகளும் இரவு பகல் பார்க்காம அந்த ஃபுட்டேஜை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு டீம் வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடுறாங்க. ஸோ இந்த சிறுமி இங்கேருந்து கடத்திட்டு போனால் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மர தோப்புகள் இருக்கிறதுனால ஃபுல்லாக ஐசோலேட்டடாக நல்ல டெசர்ட்டடாக நிறைய புதர்கள் நிறைஞ்ச இருக்கிறதுனால மேபி அங்கே அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு பக்கத்தில் இருக்க தென்னந்தோப்புலேருந்து எல்லா ஏரியாவையும் சல்லடை போட்டு தேடுறாங்க. இந்த குழந்தை காணாம போய் கரெக்டா 24 மணி நேரம் கழித்து மே மாசம் 22ஆம் தேதி 2026ஆம் வருஷம் சாயங்காலம் 5:30 மணிக்கு இந்த குழந்தையோட வீடு எங்க இருக்கோ அங்கிருந்து கரெக்டா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பிரைவேட்டா ஒரு தென்னந்தோப்பு இருக்கு. அதாவது ஒரு தனியாருக்கு சொந்தமான தென்னந்தோப்புல போலீஸ் அதிகாரிகள் வாலண்டியர் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு அடர்ந்த புதர் இருக்கு. அந்த புதர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்க மாதிரி இருக்கு. அந்த புதரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள இந்த குழந்தையோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கொலை அப்படின்னா அவ்வளவு கொடுமையா இந்த குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த குழந்தையோட சடலத்தை பார்க்கும்போது விசிபிளாவே நம்மளுக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியுது இந்த குழந்தைகிட்ட அந்த கொலைகாரன் தவறா நடந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட முகமே டிஸ்ஃபிகர்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆல்மோஸ்ட் சிதைக்கப்பட்டிருக்கு. அது போக அந்த குழந்தையோட ஆடைகள் கிழிஞ்ச நிலையில இருக்கு. உடம்புல எங்க பார்த்தாலும் பலவிதமான காயங்கள் இருக்கு. டிஃபென்சிவ் வூண்டு கூட இருக்கு. இந்த 10 வயசு குழந்தை தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக போராடி இருக்காங்க. பட் அப்படி இருந்தாலும் அந்த மனித மிருகம் தொடர்ந்து விடாம இந்த குழந்தைகிட்ட தவறா நடந்து அவ்வளவு கொடூரமா கொலை பண்ணதுக்குரிய பலவிதமான தடயங்கள் விசிபிளாவே கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா அந்த குழந்தைய வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். இது எல்லாமே இனிஷியலா பார்க்கும்போது போலீஸ் அதிகாரிகளுக்கும் தெரியுது. ஈவன் பிரேத பரிசோதனை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதுதான் நடந்திருக்குங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. பட் இருந்தாலும் இன்னமே சரி டீடைல்டு ரிப்போர்ட் வந்து இன்னொரு 1 or 2 டேஸ்ல வரும். அப்பதான் இந்த குழந்தையோட இறுதி நிமிடம் எப்படி இருந்திருக்குங்கிற தகவல் தெரிய வரும். பட் ஒட்டு மொத்தத்தில் இந்த குழந்தை கிட்ட தவறா நடந்து கொலை பண்ணிருக்கான். அவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்கிறது மட்டும் தெரியுது. இப்ப இந்த குழந்தையோட உடல் பிரேத பரிசோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட அந்த உடலை வந்து ஒப்படைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் அவங்க அம்மா அப்பாவும் சொந்தக்காரங்களும் இதை நாங்க வாங்க மாட்டோங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆப்வியஸ்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உடலை வாங்கிட்டா அந்த கொலைகாரனை கண்டுபிடிப்பாங்களோ இல்லையோ, போலீஸ் சரியா வேலை பார்க்க மாட்டாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வரும். பட் அப்படி இருந்தாலும் போலீஸ் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா இந்த கொலைகாரனை அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நாங்க அரெஸ்ட் பண்றோன்னு அவங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்களை சமாதானப்படுத்துறாங்க. ஈவன் அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டமே நிகழுது. திருச்சிக்கு போற ஹைவேவே முழுவதுமாக முடக்கப்பட்டிருக்கு. ஃபைனலா பலவிதமான காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த குழந்தையோட சடலத்தை அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இப்போ போலீஸுக்கு இருக்கிற அளவுக்கு அதிகமான அழுத்தம் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது. இப்போ போலீஸ் கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய துருப்பு சீட்டு அந்த சிசிடிவி கேமரா தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏரியாவுக்கு 300-350 கேமராவை ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு வரும்போது இந்த கேஸில் ஒரு சூப்பரான பிரேக் த்ரூ கிடைக்குது. சந்தேகப்படும்படியான ஒரு நபர் மோட்டார் சைக்கிளில் போகிறத பார்க்குறாங்க. எப்போ அந்த குழந்தை காணாமல் போச்சோ அந்த டயத்தில் அந்த பைக்கில் அந்த நபருக்கு பின்னாடி இந்த குழந்தை உட்கார்ந்து இருக்கக்கூடிய காட்சிகள் பதிவாயிருக்கு. ஸோ இதுலேருந்தே நல்லா தெரியுது இந்த குழந்தைய ஒரு நபர் பைக்கில் கூட்டிகிட்டு போயிருக்கான். ஸோ அவங்க தெருவுக்குலேருந்து வந்ததுக்குரிய காட்சிகள் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவிலேருந்து அவன் வந்திருந்தானா வேற என்ன கேமராவில் பதிவாயிருக்க முடியும்னா நிறைய கேமராவை ட்ராக் பண்ணும்போது ஸோ ஒரு விஷயம் கிளியராக புரியுது. ஈவன் அந்த நபரோட முகமோ மோட்டார் பைக் நம்பரோ கிளியராக இல்லாமல் இருந்தால் கூட இந்த குழந்தைய ஒருத்தன் மோட்டார் பைக்ல கூட்டிட்டு போயிருக்கான். பட் அதை பார்க்கும்போது என்னன்னா அவன் கடத்திட்டு போன மாதிரி தெரியல, அந்த குழந்தைய வந்து விருப்பப்பட்டு கூட்டிட்டு போன மாதிரி தான் தெரியுது. பட் என்னதான் முகம் தெளிவா இல்லாம இருந்தா கூட, நம்பர் பிளேட் தெளிவாம இல்லாம இருந்தா கூட, ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் மொழின்னு ஒன்று இருக்கும். பைக் ஓட்டுறதுல இருந்து உட்காரதுல இருந்து அப்படி இப்படி சாயறதுல இருந்து எல்லாமே தெரியும். பட் பார்த்தாலே தெரியும் இது யாருன்னு. இப்போ அந்த ஃபுட்டேஜை எடுத்து அந்த ஏரியா மக்கள் கிட்ட கேட்கும் போது ரொம்ப ஈஸியா சொல்லிடுறாங்க, சார் இவன் கார்த்திக் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு நபரை பத்தி போலீஸ் ஆபீசர் கேள்விப்படுறாங்க. இந்த கார்த்திக் யாருன்னா இவனுக்கு 33 வயசு ஆகுது. இவனும் லோக்கல்ல லேபர் வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் பேசிக்காவே நாகப்பட்டினத்தை சேர்ந்தவன். அவங்க அப்பா பேரு காசிநாதன். ஸோ வேலைக்காக நாகப்பட்டினத்துல இருந்து இங்க வந்திருக்கான். ஸோ இவன் இந்த ஏரியால தங்கி இருக்கானா அப்படின்னு பார்த்தா
இல்லை. அப்போ இந்த ஏரியாவுக்கு அவன் எதுக்கு வந்தான் அப்படின்னு பார்த்தா, அந்த விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா, இந்த கார்த்திக்கு மோகன்ராஜ்னு இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த மோகன்ராஜ் தான் இந்த குழந்தையோட வீட்டுக்கு பக்கத்தில் தங்கியிருக்கான். ஸோ இந்த கார்த்திக் எப்பெல்லாம் இந்த மோகன்ராஜ் வீட்டுக்கு வருவானோ அப்போ இந்த ஏரியா மக்கள்கிட்ட கொஞ்சம் பழக்கம் இருக்குது மேபி. அப்போ வந்தப்போ அந்த குழந்தைகிட்டையும் இவன் பேச ஆரம்பிச்சிருக்கலாம். பட் இந்த குழந்தை இந்த ஏரியாவுக்கு வந்து 20 நாள் தான் ஆகுது. பட் அதுக்குள்ளேயும் கார்த்திக் வந்து எப்படி அந்த குழந்தைகிட்ட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்கிட்டான் அப்படிங்கிறது தெரியல. இப்போ அந்த கார்த்திக் மோகன்ராஜை தேட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே அப்ஸ்காண்ட் ஆயிருக்காங்க. அப்போ போலீஸுக்கு என்ன தகவல் கிடைக்குதுன்னா, ஒரு ஹோட்டலில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியுது. உடனே போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஹோட்டலே ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிட்டு அவனை அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணும்போது போலீஸ்லேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து குதிக்க ட்ரை பண்ணுறான். குதிக்கிறான். அவனோட கை கால்கள் உடஞ்சி எலும்பு முறிவு ஏற்படுது. பட் இதே டயத்தில் இந்த கார்த்திக்கு உடனே இருந்த அந்த மோகன்ராஜ்ங்கிற நபர், என்னதான் மோகன்ராஜ் டைரக்டா அந்த கொலையில இன்வால்வ் ஆகாம இருந்தா கூட கண்டிப்பா அவன் கார்த்திக்கை காப்பாற்ற முயற்சி பண்றான் அப்படிங்கிறது மட்டும் தெரியறதுனால அந்த ஃப்ரெண்டு மோகன்ராஜையும் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கார்த்திக்கு கீழே விழுந்து கை கால் உடஞ்சதுல ஸோ இவனை ஹாஸ்பிட்டல்ல போட்டு கட்டு போட்டு இவங்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் கன்ஃபெஷன், என்ன நிகழ்ந்தது, அந்த குழந்தைய என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இந்த கார்த்திக் என்ன சொல்கிறான், சார் இந்த குழந்தைய நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அந்த குழந்தை மேலே ஆசை இருந்தது. அன்னைக்கு என் ஃப்ரெண்டை பார்க்க வரும்போது இந்த குழந்தை தனியாக வந்துட்டு இருக்கிறதுனால இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திட்டு நான் வந்து கொஞ்சம் சாக்லேட் கொடுத்தேன். அங்கிள் உன்னை வேற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வர்றையாமான்னு கேட்டதுக்கு அந்த குழந்தையும் வந்துருச்சு. ஸோ பைக்கில் வச்சு நான் கூட்டிகிட்டு போனேன். நேராக இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்பு கூட்டிகிட்டு போனேன். ஆள் நடமாட்டம் யாருமே இல்லை, அமைதியாக இருந்தது. அந்த குழந்தைய அங்கே வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணேன். அந்த குழந்தை எதிர்ப்பு தெரிவிச்சு ஸோ அதனால் அந்த குழந்தையோட முகத்திலையும் பல இடத்துலையும் தாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ பாலியல் பலாத்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைய நான் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு புதருக்குள்ளே அந்த குழந்தையோட உடலை மறைச்சி வச்சுட்டு நான் வெளியில் ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து என்னோட ஃப்ரெண்டு மோகன்ராஜ் கால் பண்ணி நடந்ததை சொன்னேன். அவன் தான் அந்த கொலையிலேருந்து எனக்கு தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணான். அவன் வந்து இந்த ஹோட்டல் ரூம் புக் பண்ணி கொடுத்தான். ஸோ இது எல்லாமே அந்த மோகன்ராஜுக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் இவ்வளோ பெரிய கிரைம் பண்ணி வந்திருக்கான். அப்படிப்பட்ட குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு அவன் முயற்சி பண்ணியிருக்கான். ஈவன் சில சோர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொலை பண்ணுறதுக்கு முன்னாடியே இவன் இதை பண்ண போகிறான் அப்படிங்கிறதும் மோகன்ராஜுக்கு தெரியுங்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் என்னதான் மோகன்ராஜ் இந்த கொலையில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகாம இருந்தா கூட அவனும் இதுல ஒரு மிகப்பெரிய குற்றவாளியா பார்க்கப்படுது. பட் இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கார்த்திக்ங்கிறவன் போய் ஒரு ஹோட்டல்ல தலைமறைவாயிட்டான். பட் இந்த மோகன்ராஜ்ங்கிறவன் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, ஏன்னா அந்த மோகன்ராஜ் வந்து இந்த ஏரியாவை சேர்ந்தவன். இப்போ அவனும் அப்ஸ்காண்டான சந்தேகம் வரும்னு அந்த குழந்தைய இந்த ஊர் மக்கள், அவங்க அம்மா அப்பா, குடும்ப உறவுகள், ஈவன் போலீஸ் தேடும் போது கூட அவங்களோட சேர்ந்து இவனும் தேடுற மாதிரி ஒரு நாடகம் போட்டிருக்கான். ஸோ போலீஸ் ஆஃபீஸர் இவங்க 2 பேர்த்தையும் பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேத்துக்கு பின்னாடி இதுவரைக்கும் எந்த விதமான குற்ற பின்னணியும் இல்லை, எந்த விதமான கேஸும் இல்லை. இதுவரைக்கும் சட்டத்தோட எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நார்மலான பர்சனா வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தனால எப்படி இவ்வளவு பெரிய கிரைம் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறதா ஆச்சரியமா இருக்கு. ஸோ ஜென்ரலாக கொலை வழக்குனாலே நம்மளுக்கு வந்து 302வது செக்ஷன் பதிவு பண்ணுவாங்க. அதுவும் கொலை வழக்கு, தவறாக நடந்தது, அந்த உடலை வந்து அப்யூஸ் பண்ணதுன்னு பலவிதமான வழக்குகள் பதிவு செய்யப்படுது. அதை எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு சிறுமியோட வழக்குங்கிறதுனால போக்சோ ஆக்ட் வந்து இதில் பதிவு செய்யப்படுது. கண்டிப்பாக இந்த 2 பேத்துக்கும் கடுமையான தண்டனை கிடைக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஈவன் நான் படித்து பார்த்த சில சோர்சஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கார்த்திக்ங்கிறவன் ஃபுல் போதையில் இருந்திருக்கான், அதனால தான் அந்த மாதிரி கிரைமை பண்ணிட்டேங்கிற மாதிரி சொன்னதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியல. பட் அட் த எண்டு வந்து கார்த்திக்ங்கிறதா சரியான கொலைகாரன். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டில் ஆன்கோயிங் ப்ராசஸ். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்த ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் கிடைச்ச தகவலை வந்து உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த குழந்தையோட பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் முழுவதுமாகவே வரல. அது வந்தால் இன்னமே பலவிதமான அதிர்ச்சியான தகவல் வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஃபாரன்சிக் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அந்த குழந்தையோட உடம்புலேருந்து கொலைகாரனோட சாம்பிளை எடுத்து இந்த கார்த்திக்கோட சாம்பிளில் ஒப்பிட்டு பார்த்து, ஏன்னா இப்போ வரைக்கும் இவன் கன்ஃபெஷன் தான் கொடுத்துருக்கான். ஆப்வியஸ்லி அந்த சிசிடிவி ஒரு ஆதாரமாக பார்க்கப்படுது. பட் இருந்தாலும் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் வேணும், ஃபாரன்சிக் எவிடன்ஸ் வேணும். அதையும் வந்து ஃபாரன்சிக் டீம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கண்டிப்பாக இந்த 2 பேத்துக்கும் கடுமையான தண்டனை வாங்கி தரணும்.
நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன், இந்த நார்மலாக எமோஷ்னலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபை மாறி மாறி கொலை பண்ணுறவன், இல்லை திருடுற இடத்துல கொலை பண்ணுறவன், இவன் கூட திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தைகள்கிட்ட தவறாக நடக்கிறான் பார்த்தீங்களா, கண்டிப்பாக அவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்த முடியாது. நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் அவனை ஜெயிலில் போடுங்களேன், ஈவன் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டில் போடுங்க, தனிமைப்படுத்தப்பட்ட சிறையில் போடுங்க, அவனை வெளியில் விட்டவனை இந்த மாதிரி குழந்தைகளை தான் தேடி போவான். ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு ஒன்று வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயில் தண்டனை கொடுக்கணும், இல்லைன்னா மரண தண்டனை தான் கொடுக்கணும். இவங்கெல்லாம் எப்போவுமே திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை நான் ஒரு அனுமானத்தில் சொல்ல, நான் கவர் பண்ண பல கேசஸ்லேருந்து சொல்கிறேன். இந்த தப்பை இவனை வெளியில் விட்டால் திரும்பவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த கேஸ் ஸ்டில் ஆன்கோயிங் ப்ராக்ரஸ். ஸோ இதை பற்றியான ஒரு அப்டேட் கிடச்சிச்சுன்னா நான் தனியாக வீடியோ போகிறேன். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் தான். இதில் பெரிய ட்விஸ்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு இருக்க போகிறதில்ல. பட் இந்த கேஸ்லேருந்து நம்ம பலவிதமான விஷயங்களை கற்றுக்க முடியும். அதுவும் குழந்தைகள் வச்சிருக்க பெற்றோர்கள் இந்த காலத்தில் குழந்தைய வச்சிருக்கிறதே, சேஃப்டியாக வளர்க்குறதே வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்க மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ ஒரு பேரண்டால 24 மணி நேரம் ஒரு குழந்தைய அப்படி கண்குத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. அது யாராலையும் இன்னொருத்தரை 24 மணி நேரம் கண்காணிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு சரியான பாதுகாப்பு முறைகளை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்போம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட போகக்கூடாது, இப்படி யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு. பட் இந்த மாதிரி கேசஸ் நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, ஸ்ட்ரேஞ்சர் மட்டுமல்ல, தெரிஞ்சவங்க கூட நம்மளுக்கு ஆபத்தானவங்க தான் அப்படிங்கிறது. ஸோ அதனால நான் இன்டர்நெட்ல படித்த சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லுவோம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டேஞ்சர்ஸ் சொல்லுவோம். பட் இப்போ ஸ்ட்ரேஞ்சர் மட்டுமல்ல, இந்த நபர் எடுத்துப்போம். இந்த கேஸில் அவன் பலமுறை இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கான். அவன் ஸ்ட்ரேஞ்சரே கிடையாது. ஒவ்வொரு டைம் இந்த மோகன்ராஜ் வீட்டுக்கு வரும்போது இந்த குழந்தைய பார்த்துருக்கான், விளையாடிருக்கான். முதல் டைம் கூப்பிட்டதுனால அந்த குழந்தை போல. ஸோ அந்த குழந்தைக்கும் சரி, ஈவன் அவங்க அம்மா அப்பா கூட சில சமயம் இவனை பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக அந்த ஏரியா மக்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் பரிச்சயமான ஒரு நபர் தான். பட் அவன் இதை பண்ணியிருக்கான்ல, அப்போ ஸ்ட்ரேஞ்சர் மட்டும் டேஞ்சர்னு சொல்ல முடியாதுல்ல. நோன் பர்சனும் டேஞ்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல டேஞ்சருங்கிறது என்ன? ஸ்ட்ரேஞ்சர் மட்டும் கிடையாது, தெரிஞ்சவங்க மூலமாக வரும்போது அப்போ ஒருத்தர் ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் இருந்தாலும் சரி, அவனோட பிஹேவியர் தான் அந்த இடத்துல அவன் டேஞ்சரான பர்சனா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்தும். ஸோ அப்போ ஒரு குழந்தைகிட்ட நம்ம சொல்லி வளர்க்கும் போது ஸ்ட்ரேஞ்சர் ஓகே டேஞ்சர் தான், பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையும் ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஸோ அவங்களோட பிஹேவியர் எப்போயுமே அச்சுறுத்தலாக இருக்கு, ஒரு டேஞ்சராக இருக்க மாதிரி இருந்தால் அந்த குழந்தை அலர்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப நாளாக தெரிஞ்சவன், ஒரு குழந்தை இருக்கு, இங்கே வாமா எங்கள் வீட்டில் போய் விளையாடலாம், யாருமே இல்லை, நம்ம ஜாலியாக டிவி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படும்படியா ஒரு குழந்தைய அவன் வீட்டுக்குள்ள யாருமே இல்லாதப்ப கூப்பிடுறான் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரேஞ்சான பிஹேவியர் தானே. ஸோ இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை பக்கத்து வீட்டுக்காரனும் டேஞ்சரானவன் தான். ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். ஸ்ட்ரேஞ்சர் மட்டுமல்ல, தெரிஞ்சவங்களும் தான். பட் அவங்களோட பிஹேவியர் தான் அவங்க உண்மையிலே டேஞ்சரான பர்சனா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம குழந்தைகள் கிட்ட சரியா சொல்லணும். ஒரு ஸ்டேஜ்ல ஏதாவது ஒரு விஷயம் டேஞ்சரா ஃபீல் பட்டுச்சுன்னா, அது ஸ்ட்ரேஞ்சரா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தாலும் சரி, அந்த குழந்தை ரொம்ப சுதாரிச்சு அதுல இருந்து அப்படியே வெளியில வரணும். இது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். ரெண்டாவது சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், ஆப்வியஸ்லி இதை நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ எங்க போனாலும் அப்பா அம்மா கிட்ட சொல்லாம போகக்கூடாது. அதுவும் சில விஷயங்கள் பார்க்கும்போது, நீ அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தைகிட்ட ஒருத்தன் சொல்கிறான், அது தெரிஞ்சவனோ ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் அந்த இடத்துல அது ஒரு மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக். ஸோ என்ன ஒரு சூழ்நிலையும் சரி, ஒரு குழந்தை நான் என் அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் வரமாட்டேன், இல்லை நம்ம இந்த பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு இது நடந்துட்டு இருக்கு, கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, அங்கே போகலாம், இல்லை இங்கே இன்னொரு இடத்துல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம், அங்கே டிவி பார்க்க போகலாம். ஸோ எங்கே போனாலும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு போனீங்கன்னா அது சேஃபான விஷயம். அட்லீஸ்ட் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியும்ல. இல்லை உங்களை ஒரு தவறான நோக்கத்தில் அந்த நபர் உங்கள் குழந்தைய கூப்பிடும்போது, அந்த குழந்தை நான் அம்மா அப்பா கிட்ட தான் சொல்லிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த நபர் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டான். ஸோ ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், ஒரு குழந்தைகள் எங்கே போனாலும் அம்மா அப்பா பெர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாது. அது ஈவன் பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி. ஸோ வீட்டை விட்டு வெளியில் போனால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு. இது குழந்தைகளுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கணும். அதே டயத்தில் நம்ம குழந்தைகளுக்கு இதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இப்போ இந்த கேஸில் எடுத்துப்போம், இந்த குழந்தை அந்த தப்பு பண்ணியிருக்கல, தெரிஞ்சவன் சொல்லி கிளம்பி போயிடுச்சுல, சாக்லேட் கொடுத்தானே. அப்போ அவங்ககிட்ட போயிட்டு, இருங்க அங்கிள், எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், நான் இந்த மாதிரி கார்த்திக் அங்கிள் கூட போகிறேன்னு சொல்லியிருந்தா அவன் கூட்டிகிட்டு போயிருப்பானா? ஸோ இந்த ரெண்டாவது பாயிண்ட் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இன்னார் அந்த குழந்தை உயிரோட இருந்திருக்குமா? அதே மாதிரி எல்லா குழந்தைகளுக்குமே சர்ப்ரைஸ் அண்ட் சீக்ரெட் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வீட்டிலேயே குழந்தைகளுக்கு சர்ப்ரைஸ் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலோ, இல்லை சீக்ரெட்டான சில விஷயங்களை சொன்னால் பிடிக்கும். இதை தான் இந்த சைல்டு குரூமிங்கில் நிறைய பேர் பயன்படுத்திப்பாங்க.
அந்த சைல்டு குரூமிங்னா ஒரு மூணாவது பர்சன் அந்த குழந்தைய வந்து பெற்றவங்களுக்கு தெரியாமல் கான்டாக்டில் இருக்கிறது, அடிக்கடி பேசுறது, அந்த குழந்தைகள் கிஃப்ட் வாங்கி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பக்கம் வந்து ஈர்க்கிறது. அட் த எண்டு வந்து பாலியல் ரீசனுக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சைல்டு குரூமிங் பண்ணுறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இது அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் நம்ம சீக்ரெட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த குழந்தையும் பரவாயில்ல, ஏதோ சீக்ரெட்டாக நம்ம பண்ணுறோம், நம்மளுக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சில குழந்தைகள் ஃபீல் பண்ணி பண்ணுவாங்க. அங்கே தான் இந்த சைல்டு குரூமிங் வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த சீக்ரெட் அண்ட் சர்ப்ரைஸ் இது ரெண்டுமே வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, யாராவது ஒருத்தவங்க உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறேன், சீக்ரெட்டாக உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணுறாங்க, சீக்ரெட்டாக சர்ப்ரைஸாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை அந்த குழந்தைகள் கிட்ட நம்ம உருவாக்கணும். அதே மாதிரி பர்சனல் பவுண்டரிஸ், இந்த குட் டச் பேட் டச்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தெரிஞ்சவனாக இருப்பான். ஸோ ஒரு நாள் தனியாக இருக்கும்போது டிவி பார்க்க வாமான்னு கூட்டு போயிட்டு அந்த குழந்தைய வந்து தகாத இடத்துல தொடும்போது அந்த குழந்தைக்கு வந்து அது நல்லா தெரியணும், இந்த அங்கிள் நம்மளை பேட் டச் பண்ணுறாங்க, அவங்கள தொட விடக்கூடாது, திஸ் பாடி பிலாங்ஸ் டு மீ, என்னோட அனுமதி இல்லாமல் இங்கே யாருக்கும் இதை தொடுறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறத வந்து அந்த குழந்தைகள் கிட்ட ஆழமாக பதிய வைக்கணும். இது குழந்தைகள் மட்டும் இல்லை, அந்த ஒரு பெரிய பொண்ணானாலோ டீனேஜ் பொண்ணானாலோ அவங்களோட உரிமை வந்து அவங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டு வரும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த பர்சனல் பவுண்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை தாண்டி நீ வரக்கூடாது. நீ எவனாக இருந்தாலும் சரி, என் சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் சரி, ஏன் நிறைய இடத்துல ஒரு அப்பாவே குழந்தைகள் கிட்ட தப்பாக நடக்கிற கிரைம் நடந்திருக்கல. ஸோ அப்பாவாகவே இருந்தாலும் சரி, என்னோட பர்சனல் பவுண்டரிஸை தாண்டி எவனும் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த பர்சனல் பவுண்டரிஸை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி மனிதனோட மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா இன்ஸ்டிங், நம்மளோட உள்ளுணர்வு சொல்லும். அது குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, உள்ளுணர்வு வந்து 99% வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பெரியவங்களுக்கு தெரியும், ஒரு விஷயம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுப்போம், இதை பண்ண ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருக்குன்னு நம்ம பண்ண மாட்டோம்ல. அதே உள்ளுணர்வு குழந்தைகள்கிட்ட இருக்கணும். நம்ம குழந்தைகள்கிட்ட என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங். உன்னோட உள்ளுணர்வை வந்து நீ நம்பணும். இப்போ ஒருத்தன் கூப்பிட்றான், அப்படி பைக்கில் கூப்பிட்றான் அப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு ஒரு செகண்ட் அந்த குழந்தைக்கு தோணுச்சுன்னா அந்த குழந்தை கண்டிப்பாக போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டிங்க்டை ஃபாலோ பண்ணுற டெக்னிக்கையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம மனுஷன் அந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தவங்க நம்மளுக்கு சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டாம், என்னால் அதை பண்ண முடியாது, இப்போ நோ அப்படிமோ. சில பேர் அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க, சில பேர் ஐயோ இவன் வேற சொல்கிறானே, நோன்னு சொன்னால் தப்பாக நினச்சிப்பானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிறத வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும். இப்போ நம்ம சைல்டை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் குழந்தைங்க தட்டக்கூடாது, நல்ல ஒரு ஒபீடியண்ட்டாக இருக்குன்னு சொல்லி தான் வளர்ப்போம். அப்போ அந்த குழந்தைக்கு இப்படியே சொல்லி வளர்க்கும் போது இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையோ, இல்லை அந்த குழந்தைக்கு அது தப்பாக படுதோ, அதை நோன்னு வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தோன்னா அது ஃபியூச்சரில் அவங்களுக்கு எப்போவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பக்கத்து வீட்டுக்காரனா இதே மாதிரி என் வீட்டுக்குள்ளே வாமா அப்படின்னா இந்த குழந்தை இல்லை அங்கிள் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லாமல் நான் வரமாட்டேன்னு ஃபர்ஸ்ட் டைம் சாஃப்டாக சொல்லுமா, இல்லைம்மா நான் பக்கத்து வீட்டு அங்கிள் தானே, நீ வாமா நம்ம டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை இல்லை அங்கிள்னு சொல்லும். மூணாவது டைம் அவன் ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தைய எப்படி ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிடுவான். பட் இதே தான் அந்த குழந்தைக்கு பிடிக்கல, நோ மீன் இல்லை அங்கிள் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக நோன்னு சொல்லிச்சுன்னா அவன் அடுத்த டைம் கூப்பிட மாட்டான். ஸோ எந்த இடத்துல நோ அப்படிங்கிற வார்த்தையை கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த குழந்தைங்க வந்து ஒரு மூணாவது நம்பர்ட்டு கிஃப்ட் வாங்குற பழக்கத்தை வந்து கண்டிப்பாக வச்சுக்கவே கூடாது. நான் நிறைய இதில் பார்க்குறேன், இந்த குழந்தைங்க கிஃப்ட்டை கொடுத்து தான் ஏமாத்துறானுங்க. இந்த சைல்டு குரூமிங் எல்லாமே அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ குழந்தைங்க கிஃப்ட் வாங்குற தப்பு இல்லை. இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பர்த்டேக்கு போகிறாங்க, ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்குறாங்க அப்படின்னா நீ கிஃப்ட் வாங்கிக்க தப்பு இல்லை. என்ன கிஃப்ட் மூணாவது பர்சன் உங்கள் வீட்டை தவிர இல்லாமல் வெளியில் யார்கிட்ட வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக அம்மா அப்பாவுக்கு தெரியப்படுத்தணும். அது அம்மா அப்பாவோட பெர்மிஷனோட தான் நடக்கணும். ஸோ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு பேட்டர்ன், ஒரு முக்கியமான ரெட் ஃப்ளாக் என்ன அப்படின்னா, சைல்டு குரூமிங்கோ பக்கத்து வீட்டுக்காரனோ ஸ்ட்ரேஞ்சரோ உங்கள் அம்மா அப்பா கிட்ட இதை சொல்லாத, உங்கள் அம்மா அப்பா இல்லாத நேரம் இதை பண்ணு, உங்கள் அம்மா அப்பா இல்லாத நேரம் என்கிட்ட பேசு, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறத உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லாத. இதெல்லாம் வந்து கிளியரான ரெட் ஃப்ளாக். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு மூணாவது நபர் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்கிறான் அப்படின்னா உண்மையிலேயே அந்த குழந்தை மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது. ஸோ குழந்தைகள் இதை பார்த்தாலும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யாராவது உங்களை அப்ரோச் பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை உங்கள் அம்மா அப்பா கிட்ட தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுச்சோ, இல்லை அது ஒரு ப்ராப்ளத்தை நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது நம்ம வந்து அந்த குழந்தைய அந்த ப்ராப்ளத்துக்கு பனிஷ் பண்ணக்கூடாது, அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மூணாவது நபர் ஒரு கிஃப்ட்டோ சாக்லேட்டோ கொடுக்குறான்.
இப்போ அந்த குழந்தைக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அந்த சாக்லேட்டை சாப்பிட்றது, இல்லை ரெண்டாவது அம்மா அந்த மாதிரி ஒரு அங்கிள் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு அந்த அம்மாட்ட போய் சொல்லிச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், என்னது எதுக்காக போய் எவனோ ஒருத்தன் தெரியாமல் கொடுத்துருக்கா, நீ சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு திட்டினா என்ன ஆகும்னா அந்த குழந்தை நெக்ஸ்ட் டைம் பயந்துட்டு சொல்லாது. அதுக்கு சாக்லேட் மேலேயே ஒரு ஆசை இருக்குது, சொன்னால் அம்மா அப்பா திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அது பத்திரமா வச்சுக்குமா. இந்த தப்பை தான் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு குழந்தை தைரியமாக நம்ம கிட்ட சொல்ல வருதுன்னா அதை நம்ம உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணிட்டு அதில் என்ன ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத பொறுமையாக கோபப்படாமல் சொன்னால் ஃபியூச்சரில் இந்த மாதிரி என்ன விஷயம் நடந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லும். இங்கேயே அவங்ககிட்ட போய் எதுக்கு நீ சாக்லேட் வாங்கின அப்படின்னா முடிஞ்சு, திரும்ப என்ன நடந்தாலும் உங்ககிட்ட குழந்தை சொல்லாது. ஸோ அதனால ஒரு ப்ராப்ளத்தை சொல்ல வரும்போது அந்த குழந்தைக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது, அதை என்கரேஜ் பண்ணி இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத வந்து கிளியராக சொல்லி புரிய வைக்கணும். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் ஒரு 3வது நபர் வீட்டுக்கு தனியாக போகக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லணும். பிகாஸ் ஆனால் நம்ம சின்ன வயசுலலாம் வீட்டை விட்டு வெளியில் போனால் பக்கத்து வீட்டில் போய் விளாடுவோம், எந்த வீட்டில் இருக்கோங்கிறதெல்லாம் தெரியாது. அதுவும் நான் வளர்ந்ததெல்லாம் ஒரு கிராமத்து சூழ்நிலை. காலையில் கிளம்பி போனால் சாப்பிட கூட வரமாட்டேன், எங்கே இருக்கேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வளர்ந்தோம். பட் அப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு, இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு. ஈவன் கிராமத்துலேயே அந்த பிரச்சனை இப்போ நடக்குது, சிட்டியில் அதை விட மோசமாக நடக்குது, பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க கூட தெரியாது. ஸோ அதனால் நம்ம குழந்தைகிட்ட மெயினாக சொல்ல வேண்டியது, எந்த வீட்டுக்கும் ஃபஸ்ட்டு தனியாக போகக்கூடாது, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எங்கேயும் போகக்கூடாது. அதுதான் வந்து நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய ரெண்டு மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி பர்சனல் ரீசன் எதையுமே குழந்தைகள் வெளியில ஷேர் பண்ணக்கூடாது. என்ன வேணாலும் இருக்கட்டும், சரி உங்கள் வீட்டில் இருக்க ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டோ இல்லை உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதோ, இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது பெருமையாக சொல்ல நினச்சி வீட்டில் இருக்க பல சீக்கிரட்டை வெளில சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பெற்றவங்களும் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் முன்னாடி இந்த ஃபினான்ஷியல் திங்ஸோ இல்லை பல முக்கியமான விஷயங்களை குழந்தைகளுக்கு முன்னாடி பேசக்கூடாது. இந்த குழந்தைங்க அப்படின்னா கேட்காத மாதிரியே இருப்பாங்க, ஆனால் எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. அப்புறம் வெளியில் பார்க்குக்கு ஒரு விளையாட போகிறப்ப அங்கே 4 பேர்கிட்ட பேசுவாங்க, அவங்க வயசு பசங்கிட்ட. அப்போ என்ன ஆகுனா பக்கத்தில் ஒருத்தன் கேட்டானா நம்ம வீட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பெற்றவங்க குழந்தைகள் முன்னாடி பல சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை பேசக்கூடாது. அதே மாதிரி ஒரு குழந்தையும் இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷனை பற்றி வெளியில் யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஸோ அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைல்டு க்ரூமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி வந்து பேரண்ட் வந்து குழந்தைகள்கிட்ட படுற கான்வர்சேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் இப்போ நம்ம இருக்கிற பரபரப்பான வாழ்க்கையில் பாதி நேரம் நம்ம குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை. ஈவன் உட்காந்து கூட பேச மாட்டேங்கிறோம், நைட்டு போனோடனே டயர்டாக இருக்குன்னு படுத்துகிறோம். ஸோ எப்பயாவது டெய்லி ஒரு 1/2 ஹவராவது ஒதுக்கி குழந்தைகிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு இன்வால்மெண்ட்டோட கேட்டால் தான் அந்த குழந்தை பல விஷயங்களை மனசை திறந்து சொல்லும். ஸோ அதே மாதிரி அந்த குழந்தைகளை நம்ம திட்டாமல் பொறுமையாக கேட்டோம்னா பலவிதமான உண்மைகள் வெளியில் வரும். ஏதாவது இடத்துல திட்டோம்னா பயந்துட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த டெய்லி கான்வர்சேஷன் அபவுட் த டே, அன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சில சமயம் இந்த சைல்டு க்ரூமிங்கோ இல்லை ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட ஏதாவது ஒரு குழந்தை பேசியிருக்கோம்னா அந்த மாதிரி தகவல்கள் வெளியில் வரும். சில சமயம் சொல்லுவோம், குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தேம்மா ஒரு அங்கிள் டெய்லி வந்து சாக்லேட் தருவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் பெற்றவங்களுக்கு தெரிஞ்சால் போதாதான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் ஈஸியாக. ஸோ பட் இந்த டெய்லி கான்வர்சேஷன் நம்ம பண்ணலைன்னா பல நாள் அந்த குழந்தை நம்ம கிட்ட சொல்லாமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது, they are dealing with a dangerous person அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் பெற்றவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகள் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ஃபைனலாக இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த சிறுமியை வந்து அவன் கடத்திட்டு போல, ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கான். ஸோ சில சமயம் இந்த மாதிரி கடத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, அந்த குழந்தை இன்ஸ்டிக்ட் வந்து வரமாட்டேன்னு சொல்லுது, அவன் வலுக்கட்டாமல் இழுத்துட்டு போகிறான் அப்படின்னா நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன். ஸோ குழந்தைகள் வந்து கத்தி உதவி கேட்கணும், இம்மிடியேட்டாக கத்தணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நான் நிறைய கேஸில் பார்த்துருக்கேன், ஈவன் அடல்ட்டு கூட பயந்துட்டு அவங்க கூட போயிடுவாங்க. ஸோ நம்ம கத்தி உதவி கேட்டால் அந்த இடத்துல நம்மளை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்லஸ் அன்டில் அவன் துப்பாக்கியை வச்சோ கத்தியை வச்சோ நீ கத்துனா நான் குத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டாத வரைக்கும் அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா கத்தி உதவி கேளுங்க, முடிஞ்சால் அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி கடத்தல்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ அட் த எண்டு வந்து இந்த குழந்தையோட மரணம் நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, ஸ்ட்ரேஞ்சர் மட்டுமல்ல எல்லாருமே இந்த உலகமே டேஞ்சரான உலகமாக இருக்குது. அப்போது நம்ம அந்த குழந்தைகளுக்கு சரியான விஷயத்த சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஒரு குழந்தைகளோட பாதுகாப்பில் வந்து 24 மணி நேரமும் போலீஸும் வந்து நிற்க முடியாது, ஈவன் 24 மணி நேரம் பெற்றவங்களும் கூட இருக்க முடியாது, 24 மணி நேரம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் ஒருத்தவங்களை பாதுகாக்க முடியாது. அப்போது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்தைகளுக்கு தெரியாது. அப்போது பெற்றவங்களோட கடமை என்ன, இந்த உலகம் இப்படி கெட்டு கிடக்கிறதுனால இதெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி. இப்போ நான் வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டேன், அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஈவன் நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி பார்த்தா பல விதமான டிப்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த குழந்தைங்களை வந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்லி அவங்களே அவங்கள பார்த்துப்பாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு இந்த இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கூட பைக்கில் ஏறி போயிருக்காது. ஸோ அதனால் ஒரு பெற்றவங்க இதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த சிறுமியோட வழக்குலேருந்து
பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம ஷேர் பண்ண, நம்ம டிஸ்கஸ் பண்ண பல விஷயங்கள் மேபி ஒருத்தரோட உயிரை கூட காப்பாற்றுறதுக்கு உதவியாக இருக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் குடும்ப உறவுகள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ குழந்தைகளை நல்லா பாருங்கள். ஈவன் இந்த லாஸ்ட் நான் 10 மினிட்ஸ் சொன்ன விஷயங்களை கூட குழந்தைகள்கிட்ட போட்டு காமிங்க. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்க யாரை பார்த்தாலும் டேஞ்சராக தான் இருக்குது. ஸோ நம்ம தான் நம்மளை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.